இந்த பெருங்கடல் உருவாக போகிறது. இது தொடர்பாக பல முக்கிய புள்ளிகள் தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. தரவுகளை பார்ப்போம். 8 தரவுகள் இருக்கின்றன. அந்த 8 தரவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். அதிலிருந்தே நமக்கு பல புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கும். முதலில் ஆப்பிரிக்க கண்டம் உடைந்து புதிய கண்டம் உருவாகிறது. 7 கண்டமாக இருந்து 8வது கண்டமாக இந்த புதிய கண்டம் ஆப்பிரிக்காவிலிருந்து உருவாகின்ற கண்டம் வரும். இரு நிலப்பகுதிகளுக்கு இடையும் புதிய பெருங்கடலும் உருவாகிறது. இந்திய பெருங்கடல் அடுத்து ஒரு பெருங்கடல், அது செங்கடல் ஏடன் விளைகுடாவினுடைய விரிவாக்கமாகவும் இருக்கலாம். ஆனாலும் ஒரு பெருங்கடல் உருவாவதற்கான வாய்ப்பு, ஆழமிகுந்த கடல் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. தற்போது 10 மீட்டர் ஆழம் இருக்கிறது. இது மேலும் பல 100 மீட்டர் கீழே செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த தரவுக்கு செல்லலாம். எத்தியோப்பியா பாலைவனத்தில் திடீரென ஓராண்டில் மட்டும், ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், 421 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நிலநடுக்கத்திற்கே பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படும் சூழ்நிலையில் 421 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த பூமி எப்படி இருக்கும் என்று பார்த்துக்கொள்ளும். எப்போது வேண்டாலும் ஆடிக்கொண்டே இருக்கும். தகவென தகித்து கொண்டிருந்த அந்த வெயிலின் வெப்பம் இருக்கிறது. வெப்பம் ஒரு பக்கம் கொதிக்கும் பாலைவனம் அவ்வப்போது பிளவுபட்டு கொண்டே இருக்கிறது இந்த தொடர் நிலநடுக்கங்களால். அதே போன்று எத்தியோப்பியாவிலே கடந்த 2 வாரங்களுக்குள்ளாக ஒரு எரிமலை வெடித்திருக்கிறது. எரிமலை வெடிப்பது சாதாரண நிகழ்வு. ஆனால் இந்த எரிமலை சற்று சிறப்பான நிகழ்வு. ஏனென்றால் 12,000 ஆண்டுகள், மீண்டும் சொல்கிறேன், 12,000 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த எரிமலை தற்போது விழித்து கொண்டு வெடித்திருக்கிறது. சாம்பலை கக்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை தொடர்ந்து எத்தியோப்பியா முழுவதும், எத்தியோப்பியா பாலைவனமே தெரியாத அளவுக்கு சாம்பலால் நிரப்பி இருக்கிறது. அந்த அளவுக்கு உயரத்திற்கு சாம்பல் புகை வந்து கொண்டே இருக்கிறது. 12,000 ஆண்டுகளாக வெடிக்காமல் இருந்த எரிமலை அது தூங்கிவிட்டது. அவ்வளவுதான், அது நாட் அலைவ் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது திடீரென வெடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால் அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் விஞ்ஞானிகளை நிச்சயமாக உறுதியாக சொல்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டம் உடைய ஆரம்பித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்த தரவினை பார்ப்போம். அடுத்த புள்ளியில் நாம் பார்ப்பது மிக முக்கியமானது. எத்தியோப்பியாவின் 2005ஆம் ஆண்டு தொடர் நிலநடுக்கத்தால் சுமார் 60 கிலோமீட்டர், 2005 பிள்ளையார் சுழி என்று சொல்வார்கள், அது போன்று 2005 போடப்பட்டிருக்கு. 2005ஆம் ஆண்டு தொடர் நிலநடுக்கத்தால் 60 கிலோமீட்டருக்கு நிலத்தினிடையே 10 மீட்டர் ஆழத்திற்கு பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளவு தான் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு பல 100 பல ஆயிரம், கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் என்று கூறுகிறார்கள். ஆனால் தற்போதைக்கு பார்த்தீர்கள் 2000 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பிளவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த புள்ளியில் அடுத்த மிக முக்கியமான தரவு என்னவென்றால், ஆப்பிரிக்க கண்டத்தின் கீழே ஆப்பிரிக்க தட்டு, அதாவது நுபியன் தட்டு என்று அழைக்கிறார்கள். NUPIN நுபியன் தட்டு என்றார்கள். சோமாலியன் தட்டு, அரேபியன் தட்டு என 3 பெரிய டெக்டானிக் தட்டுகள். பூமிக்கடியிலே பல தட்டுகள் இருக்கின்றன. இந்த தட்டுக்கள் முனை தான் மிக முக்கியமானது. இந்த 3 முனைகள் சேர்கின்ற பகுதி தான் அல்ஃபார் என்ற பகுதி. இந்த அஃபார் பகுதியில் தான் தற்போது இந்த நிலநடுக்கத்தின் அடிப்படை ஏற்பட்டு எரிமலை குழம்புகள் வெளியே வந்து எரிமலை வெடிக்க ஆரம்பித்து நிலநடுக்கம் தொடர்கதையாகி அந்த பிளவுகள் ஏற்பட்டு பூமி பிளவுபட ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த புள்ளிக்கு செல்வோம். அடுத்து 4வதாக நாம் பார்க்க போவது மிக முக்கியமானது. இந்த 3 தகடுகளும் வெவ்வேறு திசையில் மெல்ல நகர்வதால், ஏற்கனவே கூறினேன், 2.5 சென்டிமீட்டர் ஆப்பிரிக்கன் பிளேட் நகர்கிற நுபியன் பிளேட், அதே போன்று 0.5 அரை சென்டிமீட்டருக்கு ஆண்டுக்கு அரை சென்டிமீட்டருக்கு சொமாலியன் பிளேட் நகர்கிறது. இது சில லட்சம் ஆண்டுகளில் 3 லட்சம் என தற்போது கணித்திருக்கிறார்கள். இந்த பிளவு கண்டத்தை உடைக்கும், ஆப்பிரிக்க கண்டத்தை பிளவுபடுத்திவிடும், பெருங்கடல் உள்ளே வந்துவிடும். அதற்கான அறிகுறிகள் தற்பொழுதே ஆரம்பித்து விட்டன. பல லட்சம் ஆண்டுகள், சில லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகிறது. ஆனால் தற்பொழுதே பொதுமக்கள் அங்கு அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். பிளவு, தண்ணீரின் நீரோட்டம் இருப்பது, நாசாவின் புகைப்படங்கள், நீரோட்டம், கடல் நீரோட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை எல்லாம் புகைப்படங்கள் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய புள்ளி, மிக முக்கியமான புள்ளிகள் இதுவும் ஒன்று. இந்த பிளவு என்பது வடக்கிலிருந்து கிழக்கு வரை சுமார் 6000 கிலோமீட்டர் அந்த கண்டத்தையே பிரிக்கின்ற பிளவு. இந்த கடலின் தூரமாக பெருங்கடல், புதிதாக உருவாகும் பெருங்கடலின் தூரம் தொலைவு என்றால் 6000 கிலோமீட்டர் இருக்கும். வடக்கிலிருந்து தெற்காக பார்த்துக்கிட்டு 6000 கிலோமீட்டர் தூரத்திற்கு உருவாகும். நம்ம அந்த வரைபடத்திலே பார்க்கலாம்.
பக்கத்தில் இருக்கிற வரைபடத்திலே பார்க்கலாம். அந்த புள்ளி அந்த சிவப்பு கோடிட்ட காட்டப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் அந்த தூரத்திற்கு அந்த பிளவு என்பது இருக்க போகிறது என்பதை தான் எடுத்து காட்டுகிறது. அடுத்த புள்ளியை பார்க்கலாம். இந்த பிளவு முழுமை அடைவதற்கு குறைந்தது 3 லட்சம் முதல் 5 லட்சம் ஆண்டுகள் ஆகும் என கணிப்பு. இதற்கு முன் 20 லட்சம் ஆண்டுகள் என கூறப்பட்டாலும் தற்போது வேகம் எடுத்து குறைந்திருக்கிறது. இந்த வேகம் மேலும் அதிகரித்தால் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய வாழ்நாளை அதை பார்க்க முடியாது. ஆனால் அதை உணர ஆரம்பித்திருக்கிறோம். விஞ்ஞானிகள் மிக தெளிவாக சான்றுகளுடன் அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை தான் தற்போது நாம் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாம் அனைத்து புள்ளிகளையுமே பார்த்து விட்டோம். ஒட்டுமொத்த சாயலை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் உடைய ஆரம்பித்திருக்கிறது. கொதிக்கும் பாலைவனத்திலே ஒரு பெருங்கடல் உருவாக போகிறது. ஆப்பிரிக்கா என்றாலே மனித குலத்தின் தொட்டில் என்று அழைப்பார்கள் என்றால் அங்குதான் மனிதர்கள் மூதாதையர்கள் தோன்றினார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே மனித குலத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க கண்டத்தின் நிகழ்வு உலக அளவில் ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்ற பல ஆராய்ச்சிகள் ஒவ்வொரு நாட்டிலேயும் இது தொடர்பாக ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கென்யாவிலே நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட அந்த பிளவே பலரையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்தது. இவ்வளவு பெரிய பிளவு எப்படி திடீரென ஏற்பட்டது என்று. ஆனால் அது ஒரு பெரிய நிகழ்வினுடைய ஆரம்ப புள்ளி என்பது தற்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இது முழுமையாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆப்பிரிக்க கண்டம் ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால் ஆப்பிரிக்க கண்டம் உடைய ஆரம்பித்திருக்கிறது. கொதிக்கும் பாலைவனமான எத்தியோப்பியா பாலைவனம் பகுதியை இரண்டாக பிளந்து அங்கு ஒரு பெருங்கடல், சிறு நீரோடை அல்ல பெருங்கடல் உருவாக போகிறது என்பதுதான் தற்போதைக்கு உறுதியான ஒரு தகவல். இந்த தகவல் தற்போது உடனடியாக நாளையே நடைபெறுமா என்றால் நிச்சயமாக இல்லை. சில லட்சம் ஆண்டுகள் பிடிக்கும் இது முழுவதுமாக நடைபெறுவதற்கு. ஆனால் அதனுடைய அறிகுறிகள் தற்போதே தென்பட ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் தற்போது. என்னால் இது பல ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது உறுதிப்பட உலக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டிலே பூகோளவியல் தொடர்பான ஒரு மாநாட்டிலே இது தொடர்பான பிரச்சனை பெரிய அளவு பேசப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வு குறித்து த கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் அதாவது கிரேட் ஆப்பிரிக்க பிளவு என்ற வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு இது குறித்து 2026 ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக நடைபெறும் ஒரு மாநாட்டிலே இது குறித்து இந்த பெரிய நிகழ்வு குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற இருக்கிறது. அதன் பின் பல தகவல்கள் கிடைக்கும். பூமியுடைய மாற்றம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடைபெற்ற மாற்றம் மற்ற பகுதிகளில் எதிரொலிக்குமா, இதனால் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதையெல்லாம் அப்போது மிக தெளிவாக கட்டுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். அதன் பின் தான் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு நாம் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே தகவல், உலகின் 2வது பெரிய கண்டமான ஆப்பிரிக்கா கண்டம் 2ஆக உடைந்து கொண்டிருக்கிறது. அங்கு கொதிக்கும் பாலைவனமான எத்தியோப்பியா பாலைவனத்திலே ஒரு பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் போன்ற ஒரு பெருங்கடல் உருவாக போகிறது. இது உடனடியாக நடைபெறாது. ஆனால் நடைபெறுவதற்கான ஆரம்ப புள்ளிகள் தொடங்கிவிட்டன, ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை சுற்றி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக தான் இந்த நேரலை. மீண்டும் ஒரு சிறப்பு நிரலில் உங்களை சந்திக்கிறேன்.